ரிஷப ராசிக்காரங்க நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க. சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. கிருத்திகை 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம், ரோஹிணி மிருகசீரிஷம் 9வது பாதம், 2வது பாதம் நட்சத்திரக்காரங்க. ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. ரிஷப ராசிக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. நீங்கள் உங்களுடைய ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் சார்பாக பேசாமல் எந்த பக்கம் நியாயம் இருக்கோ, எந்த பக்கம் உண்மை இருக்கோ அந்த உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால் ரிஷபராசிக்காரங்க நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் ரிஷப ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறீங்க. உங்களுடைய குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க. மீண்டும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவி கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு மாறக்கூடியவங்க தாங்க நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு வாழக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க. கடந்த காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம், புதுசாக ஒரு பிரச்சனை, கஷ்டங்கள் தானாக உங்களை தேடி வந்திருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு சொந்த பந்தத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து, கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லி இருக்கீங்க. இது போல் என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்ட அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணி இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நிறைய நபர்கள் சொல்லி இருக்கீங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். அந்த பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலை நிறைய நபர்களுக்கு வாழ்ந்து இருக்காங்க. ஏன் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனை கஷ்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு துன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இதனால் வரைக்கும் நடந்து கெட்ட விஷயம் எல்லாமே விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்திங்கன்னா சுக்கிர பெயர்ச்சியானது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கு மிதுன ராசிக்கு வந்திருக்காரு. இது பார்த்திங்கன்னா ரிஷப ராசியின் மூலம் துளராசி அதிபதியாக கொண்டது பார்த்திங்கன்னா சுக்கிரன். கண்டிப்பாக சுக்கிர பயிற்சி மூலம் ரிஷப ராசிக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக
எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது என்ன சாமி சனியுடைய வக்கிர பயிற்சி? எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும், இது என்ன புதுசாக ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது பார்த்திங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது கடந்த மார்ச் மாதம் இறுதியில் சனி பகவான் வந்து கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்தார். இனி வரம் மீன ராசி இருக்காரு, ஏன் கும்ப ராசிக்கு வரலை? இத்தனை நாட்கள் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார். இனி சனியுடைய வக்கிர பயிற்சி மூலம் உங்களுக்கு முழுவதும் ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறாரு. அதாவது பார்த்திங்கன்னா கெட்டது மட்டுமே பண்ணிட்டு இருந்த பகவான் இனி வரக்கூடிய 5-6 மாதம் உங்களுக்கு நல்லது மட்டுமே பண்ண போகிறாரு. இதன் மூலம் கடந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வருட கிரகணங்களுடைய மாற்றம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் இறுதிக்குள்ள உங்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் வந்து இத்தனை நாட்கள் கிடைக்காம இருந்தது. அதனுடைய பலன்கள் வந்து முழுவதும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதன் மூலம் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. உங்களுக்கு இத்தனை நாள் இருந்த எல்லா கஷ்டங்களும் முடிய போகுது. ஏதோ இத்தனை நாளாக 10,000 15,000 சம்பளத்துக்கு கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவிற்கு உங்களுடைய படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை, ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாப், ப்ரைவேட் ஜாப் எதாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சமான ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸுன்னு ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வரும். உங்கள் சொத்து பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். அது மட்டும் இல்லைங்க, இனி தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும். ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையும் சரி, இல்லற வாழ்க்கையும் சரி, நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது. கடந்த காலத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பாலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இதனுடைய விரைவு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அங்கே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்தவங்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு சலுகை எல்லாமே கொடுத்து கௌரவப்படுத்தி இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் நல்ல நிலையில் இருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களும் நல்ல நிலையில் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் நீங்கள் எப்படி போய் ஜாயின் ஆனீங்களோ அதே மாதிரியே இருக்கீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது. இனி உங்களுடைய வார்த்தை மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினைத்தது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்க. முழுக்க கிடைத்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தை எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டத்தில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய ஒரு பிரச்சனை சிக்கலும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதனால் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா ரிஷப ராசியில் பிறந்தோம் வேறு ஏதாவது
பக்கத்து ராசி பிறந்திருக்க கூடாதா? கல்யாணமாகாமல் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. 35 38 அப்படிங்கிற வயசு வரைக்கும் நீங்கள் இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு நல்ல நிலை அப்படிங்கிறது வரும். அது வரைக்கும் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் நீங்கள் அனுபவித்து முடித்து உங்களுடைய ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடிய விரைவில் உங்கள் கை வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப் போகுது. வாழ்க்கை துணை இழந்த ரிஷபராசி ஆண்களே பெண்களே, அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க, ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்க, இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருப்பீங்க. இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை அமைத்து கொடுக்கும். உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கான ஒரு நல்ல நிலை அப்படிங்கிறது வரும். மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, அப்படின்னு போகாத கோயில் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லி இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லி அழுதுருக்கீங்க. உங்களுக்கு இந்த வருட கிரகணங்களுடைய மாற்றம் இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு உண்டாகும். மீண்டும் ஒரு முறை நீங்கள் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து இறைவனை வழிபடும் போது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து துன்பங்களும் உங்களுக்கு விலகி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டாகும். இத்தனை நாளாக கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒன்று கூடி பேசக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். பேசக்கூடிய வாய்ப்பில் உங்களுக்கு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. வாழ்க்கையில் எல்லாமே இந்த ரிஷப ராசிக்காரங்க நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டாக போகுது. இனி ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில் எந்த ஒரு ஈகோ பிரச்சனை மூலம் லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும், இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க, உங்களுடைய காதல்கள் தடையாகி இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதல்கள் கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இனி வரக்கூடிய நாட்கள் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய எளிமையான பேச்சு திறமையான நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பொருள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்கு வேலை விஷயமா, தொழில் விஷயமா, வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கப் போகுது. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ, அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ, நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கும். சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனை கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் ரிஷபராசி பற்றி கேட்டிருப்பீங்க. 3 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கடன் இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு குணமாகும். நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாக பார்க்கப்படுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இவர்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் ஆபத்து வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த உறவை விட்டு விலகி கொள்வது நல்லது. ரொம்ப ரொம்ப ரிஷபராசிக்கு நல்லது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே நன்மையாக முடியும்.